நேத்து நெல்லையில கவின் சொல்லக்கூடிய 26 வயதான ஒரு இளைஞர் வெட்டி கொல்லப்படுறாரு. அந்த கொலை பண்ண அந்த கொலையாளியோட அப்பா அம்மா அந்த பகுதியை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ற ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்னு தெரிய வருது. இதுவே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குற விஷயமா இருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல பல உண்மைகள் வெளியாகி இருக்கு. இது ஆணவ கொலையா இல்லையா, அப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு தி கேடிவி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எம்ஓ ஷோ வித் சோபனா. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் இந்த பகுதியை சேர்ந்தவர் கவின். இவருடைய அப்பா ஒரு விவசாயியா இருக்காரு. விவசாயம் பண்ணி கவினை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. நல்ல ஸ்கோர் பண்ண கவின் ஒரு நல்ல வேலை கிடைச்சி சென்னையில ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு. கிட்டத்தட்ட மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு சம்பளத்துல வேலை செய்யறாரு சென்னையில கவின். இந்த நிலையில தான் தன்னுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நெல்லையை நோக்கி போறாரு. அதாவது தாத்தாவை பார்த்துட்டு வர அந்த சமயத்துல தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த சமயத்துல கவின் ஹாஸ்பிட்டல் தாத்தாவை கூட்டிட்டு போறாரு. அங்க எங்க கூட்டிட்டு போறாருன்னா பாளையங்கோட்டை பகுதியில உள்ள ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அந்த சித்தா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் வேலை செய்யறாங்க. அந்த பெண் யாருன்னா கவினும் அந்த பெண்ணும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ரொம்ப நட்புறவான ரொம்ப வருஷமா நட்புறவா பழகிட்டு வராங்க. கால போக்குல அந்த நட்பு காதலா மாறுது. இப்படி தாத்தாவை கூட்டிட்டு போய் காட்டுற சாக்குல கவின் தன்னுடைய காதலிய சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அந்த சமயத்துல அதாவது தாத்தாவை ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ள அனுப்பிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த கவினை ஒரு இளைஞர் வண்டியில கூட்டிட்டு போறாரு. வண்டியில கூட்டிட்டு போயிட்டு ஒரு பகுதியில, அதாவது ஒரு சந்து மாதிரி இருக்கு, அந்த பகுதியில அந்த இளைஞர் சரமாரியா கவின்குமார வெட்டுறாரு. அந்த இளைஞர் கவினை வெட்டுறாரு. அந்த பகுதியில இருக்கவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் கவினோட பாடியை ரெக்கவர் பண்ணி அங்க இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரணை ஸ்டார்ட் பண்றாங்க போலீசார். அந்த பகுதியில இருக்க சிசிடிவி காட்சிகளை எடுத்து பாக்குறாங்க. பார்க்கும்போதுதான் தெரியுது இது ஒரு கொலைன்னு சொல்லிட்டு. இந்த கொலை நடந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த கொலை பண்ண அந்த நபர் அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சரண்டர் ஆகிறாரு. நான் தான் இந்த கொலையை பண்ணுன்னு சொல்லிட்டு. இந்த நபர் யாரு, கவினுக்கும் இவருக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கவின் காதலிக்கிற அந்த பெண்ணோட தம்பி தான் இவர் பேரு சுர்ஜித். இந்த சுர்ஜித் என்ற இளைஞருக்கு 24 வயசு ஆகுது. இவர் பல முறை அந்த நபர்கிட்ட, அதாவது கவின் கிட்ட சொல்லியிருக்காரு போல, என்னுடைய அக்கா கிட்ட நீங்க பேசாதீங்க, உங்களுடைய ஜாதி வேற எங்களுடைய ஜாதி வேறன்னு சொல்லிட்டு பல முறை நான் வார்னிங் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு விசாரணையில சுர்ஜித்தே சொல்லியிருக்காரு. போலீசார் சுர்ஜித்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரியான கொலைகளை நீ பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னுடைய அக்கா தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டான கவின் கிட்ட பேசிட்டு வராங்க. அதை நான் பல முறை சொல்லியிருக்கேன், அவங்க கேட்கவே இல்லை. அவங்க வேறு ஜாதி, அவங்க பட்டியலின ஜாதியை சேர்ந்தவங்க. அதனால நான் சொல்லியும் அவங்க கேட்கல. கவின் அவர்கள்கிட்டயும் நான் பல முறை வார்ன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பேசாதீங்க. அப்பவும் அவர் கேட்கவே இல்லை. சொல்ல போனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் கூட்டிட்டு போகிற வழியில கூட பேசிட்டே வந்தேன், இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அப்பவும் அவர் நான் அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் பேசுவேன்னு சொன்னாரு. அது இன்னும் எனக்கு கோவத்தை அதிகமாக்குச்சு. அதனாலதான் நான் அவரை வெட்டி கொலை பண்ண அப்படின்ற ஒரு பகிர் வாக்குமூலத்தை கொடுத்திருக்காரு. இதையடுத்து கவினோட சொந்தக்காரங்கள்லாம் தூத்துக்குடி மாவட்டத்துல சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க. என்னன்னா இது கண்டிப்பா ஒரு ஆணவ கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியுது கவின் அந்த பொண்ணை காதலிச்சுட்டு வந்திருக்காரு ரொம்ப வருஷமா. இது அவங்க வீட்டுல எதிர்க்கிறாங்க, கவின் வீட்லயும் வேணாம்னு சொல்றாங்க. ஆனா இவங்க கேட்கவே இல்லை. இப்படியாக இதனாலதான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் கவினோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஆணவ கொலை தான். ஒரு பையன் வீட்டுல இருந்து கத்தி எடுத்துட்டு கொல்றானா அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதுல பெரிய சம்பந்தமே இருக்கு. அவங்க 2 பேருமே எஸ்ஐயா இருக்காங்க. அதனால இந்த வழக்கை எப்படியாச்சும் மூடி மறைக்கலாம்னு பாக்குறாங்க. என் பையனுக்கு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் பேசுறாரு. இந்த சுர்ஜித்தோட அப்பா அம்மா யாருன்னா, ராஜபாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவர் சரவணன். இவர் தான் சுர்ஜித்தோட அப்பா. அது மட்டும் இல்லாம மணிமுத்தாறு பகுதியில மணிமுத்தாறு போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க கிருஷ்ணகுமாரி, இவங்க சுர்ஜித்தோட அம்மா. சோ இப்படி 2 பேருமே எஸ்ஐயா இருக்காங்க, போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதனால இந்த கேஸை எப்படியாச்சும் முடிக்க பாப்பாங்க, என் பையனுக்கு நீதி கிடைச்சாகும்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமா சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. இதை அடுத்து அந்த பகுதியில இருக்க டிஎஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்திருக்காரு. அப்பவும் அந்த சொந்தக்காரங்களும் பொதுமக்களும் யாரும் அந்த போராட்டத்தை கைவிட்ட மாதிரி தெரியல. எதுக்காகனா, நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கோம், அந்த எஃப்ஐஆர்ல
அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து குற்றவாளியாக அவங்களுடைய பேரை ஆட் பண்ணாதான் நாங்க எங்களுடைய மகனோட உடம்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து இந்த புகார்ல சரவணன், கிருஷ்ணகுமாரி அதாவது சுர்ஜித்தோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து எஃப்ஐஆர்ல ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கு. இதை அடுத்து கவினோட அப்பா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பொண்ணு தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அந்த பொண்ணு என் பையனை இருக்கவே விடல, ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. நான் நிறைய முறை சொல்லிட்டேன், அப்பவும் கேட்கவே இல்லை. அன்னைக்கும் அந்த பொண்ணு தான் கால் பண்ணி என் பையனை வர சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு என் பையன் போயிருக்கான். அதுக்கப்புறம் என் தம்பி கீழே நிக்கிறான், அவங்க கிட்ட பேசணுமா போன்னு சொல்லியிருக்காங்க. என் பையனுக்கு எதுவுமே தெரியாம அவன் தம்பி கூட ஏறி வண்டியில போயிருக்கான். அந்த சமயத்துலதான் ஒரு சந்தில எடுத்துட்டு போய் நிக்க வச்சு 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தை கை கலப்பா மாறி இருக்கு. அப்பதான் வந்து மறைச்சு வச்சிருக்க கத்தியை எடுத்து சுர்ஜித் என் பையனை வெட்டி இருக்காரு. அப்ப என் பையன் மடக்கி இருக்காரு. அந்த சமயத்துல தங்கிட்ட இருக்க ஒரு மிளகா பொடியை எடுத்து என்னுடைய பையன் முகத்துல அடிச்சு அதுக்கப்புறமா என் பையன் முகத்தை துடைக்கிறதுக்குள்ள சரமாரியா என் பையனை வெட்டி சாச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படி வீட்டுல இருந்து வரும்போதே கத்தி மிளகா பொடி எல்லாம் எடுத்துட்டு வர அவனுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாதா? எல்லாம் பிளானோட பண்ணிருக்காங்க, பிளான் பண்ணி தான் நடந்திருக்க மாதிரி தெரியுது. இதுல கண்டிப்பா அவங்க அப்பா அம்மாவுடைய பேர் எஃப்ஐஆர்ல ஆட் பண்ணிருக்கணும். அவங்கள பணி நீக்கம் செய்தே ஆகணும். இது நடந்தா மட்டும்தான் என்னுடைய மகனோட பாடியை நாங்க வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க ஒன்னும் அவங்களுக்கு குறைஞ்சவங்க கிடையாது. நாங்க எங்க ஊர்ல நல்ல பேரு அந்தஸ்தோட தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம என் பையன் மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். இது இல்லாம வேற என்னதான் அவங்களுக்கு வேணுமா? நிறைய முறை சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை. அந்த பொண்ணும் என்ன சொல்லி கூப்பிட்டுருக்கானா, அவங்க அப்பா அம்மாவை நான் பார்க்கணும், பேசணும் அப்படின்றது போல பேசி முடிக்கலாம் அப்படின்ற ஒரு பாணியில தான் என் பையனை கூப்பிட்டுருக்கான். ஆசையோட நம்பிக்கையோட போன என் பையனை வெட்டிட்டாங்க, பிளான் பண்ணிருக்காங்க குடும்பமா அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என் பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன், 10th-லயே 490 மார்க் எடுத்தான். நல்ல கம்பெனில வேலை கிடைச்சது, நல்ல வேலை செய்யறான். இதெல்லாம் தாண்டியும் அவங்க வீட்டுல சாதின்ற ஒரு இதெல்லாம் தாண்டியும் நாங்க வந்து பட்டியலின சாதியை சேர்ந்தவர்களாகவும் அவங்க தேவர் சாதியா இருக்கிறதுனாலதான் இந்த ஆணவ கொலை நடந்திருக்கு. இது 100க்கு 100 ஆணவ கொலை தான். இதை வந்து வேற மாதிரி மாத்தலாம் ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கவினோட சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேத்து எஸ்ஐ அந்த சிசிடிவி காட்சிகளை எங்க கிட்ட காட்டினாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த பையன் சொல்லி சொல்லி வெட்டுறான், எங்க ஜாதியும் உங்க ஜாதியும் வேறு, எங்க ஜாதி நீங்க கிடையாது அப்படின்றது போல அது முழுக்க முழுக்க ஒரு ஆணவ கொலையா நடந்திருக்கு அப்படின்னு வந்து பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப விசாரணையில இன்னும் என்ன உண்மைகள் வெளிவந்திருக்குன்னா, கவினும் அந்த பொண்ணும் கிட்டத்தட்ட 9 வருஷமா காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா சரவணன், கிருஷ்ணகுமாரி மற்றும் சுர்ஜித் அவங்க தம்பி, அதாவது இந்த குடும்பமே மொத்தமா விசாரணைக்கு எடுத்திருக்காங்க போலீஸ். ஒரு ரகசியமான இடத்துல வச்சு இவங்களை விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ அப்பா அம்மா அவங்களுடைய பேரை வந்து எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணாலே இவங்களை அடுத்த கட்டமா சஸ்பெண்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பொண்ணோட வாக்குமூலன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணாவே இருக்குது. இப்ப அந்த பொண்ணை விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. விசாரணையில பலவிதமான கேள்விகள் வைக்கப்படும். ஒருவேளை அந்த பொண்ணு வீட்டிலேயே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்களா, இல்ல உண்மையாலுமே இந்த டார்ச்சர் என்பது அந்த பொண்ணுக்கும் நடந்திருக்கா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படும். அதுல அந்த பொண்ணு சொல்ற வாக்குமூலத்துலதான் இந்த கேஸ் எப்படி நகரும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த விசாரணையில் வெளிவரும் தகவல்களை அடுத்தடுத்த வீடியோல நாம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.